அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். அன்பார்ந்த உறவுகளே, மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்குது. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு அவேர்னஸ். என்ன இந்த அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிடுவீங்க. ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு போன பிறகு உங்களோட டீட்டெயில்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே எந்த டீட்டெயில்ஸுமே இருக்காது. டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட பேரே இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆகும். அந்த தகவலையும் பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா 5 பங்களாதேஷ் நாட்டவர்கள் பிடிபட்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுடைய ஸ்டாம்ப்ஸ் இருக்கு இல்லையா, நாம் இப்போ காசு கட்டி மருந்து எடுக்க போவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கார்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மிஷினில் ஒரு பிரிண்ட் வரும், ஒரு 1 KD அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் வரும். அதை உரித்து அப்படி நம்மளோட அந்த பின்பக்க அந்த இதில் நம்மளுடைய அந்த ரிசிப்டில் ஒட்டி தருவாங்க. அதே மாதிரி சில இடங்களில் நம்ம முன்னாடியெல்லாம் மெஷின் இருந்துச்சு, ஸ்டாம்புக்கு காசு போட்டு மிஷினில் ஸ்டாண்ட் எடுப்போம். 5 KDக்கு 10 KDக்கு ஸ்டாம்ப், 1 KDக்கு ஸ்டாம்ப் அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி இப்போது ஆன்லைன் பேமெண்ட்லேயே ஸ்டாம்ப் இருக்குது. மெஷினில் வச்சாங்கன்னா அந்த ஸ்டாம்ப் வரும், அந்த ஸ்டாம்ப் எடுத்து பின்னாடி ஒட்டி கொடுப்பாங்க. பேமெண்ட்டுக்கான அதுதான் ரிசிப்ட். இதை ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எப்படியுமே இது கவர்மெண்ட் ஆஃபீஷியல் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. இவங்களை விசாரிக்கும் போது, இந்த பங்களாதேஷிகளை விசாரிக்கும் போது அதனுடைய உண்மை என்ன, யார் அந்த திருடர்கள் அப்படின்றதும் தெரிய வரும். நீங்கள் எங்கேயுமே ஸ்டாம்ப்ஸ் எடுக்கும்போது, அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸுகளில் போய் ஸ்டாம்ப் எடுக்கிறீங்க தானே, அப்படி எடுக்கும்போது யாராவது உங்களுக்கு எவ்வளோ 10 தினார் ஸ்டாம்பா, ஓகே இந்தாங்க அப்படின்னு கையிலேருந்து ஸ்டாம்ப் கொடுக்குறாங்கன்னா தயவு செய்து வாங்காதீங்க. குறிப்பாக இந்த மாதிரி இடைத்தரகர்களோடு டீல் பண்ணாதீங்க. விசா செய்ய போவீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒன்றுக்கு போவீங்க, லைசன்ஸ் புதுப்பிக்க போவீங்க, உங்கள்கிட்ட சாதாரணமாக இந்தாங்க ஸ்டாம்ப் அப்படின்னு உங்கள்கிட்ட ஸ்டாம்பை கையில் நீட்டுறாங்கன்னு தயவு செய்து எடுக்காதீங்க. அவங்க அந்த மெஷினில் போட்டு, ஒரிஜினல் கவர்மெண்ட் மெஷின்லேயே போட்டு, அந்த மெஷினில் பிரிண்ட் எடுத்ததுமே, அந்த காசை இது பண்ணி நீங்கள் கேனட்டை வச்சதுமே அதிலேருந்து ஸ்டிக்கர் வரும். அதுதான் ஒரிஜினல் ஸ்டிக்கர். இவங்க கையால் கொடுக்குறாங்கன்னா ஒரு வேளை அது ஃபேக்காக இருக்கலாம். கடைசியில் அது இப்படிப்பட்டால் உங்களுக்கும் பிரச்சனை சேர்ந்து வரலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான தகவல், ஃப்ளைட் டிக்கெட். நிறைய பேர் இன்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட் அப்படின்ற ஒன்று மிகவும் ஒரு உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படா நம்மளுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா நாட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க இப்போ நிறைய ஆன்லைனில், டிக்டாக்ல, ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் பறந்து தெரியுது இல்லையா. நீங்கள் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இப்போ சாதாரணமாக உதாரணத்துக்கு ட்ராவல்ஸ் ஏ, இந்த ட்ராவல்ஸ் ஏயில் நீங்கள் பார்க்குறீங்க வீடியோஸ். இன்னும் 5 நாளில் டிக்கெட் ஒன்று இருக்குது, வெறும் 50 தினாருக்கு. இந்த டைமில் 250-200 தினார் போயிட்டுருக்கிற டிக்கெட் வெறும் 50 தினார் கிடைக்குதா, சூப்பர், உடனே புக் பண்ணிடுவோம், ஒன்லி 1 பீஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னது உடனே என்ன செய்வீங்க, நீங்கள் கட்டுக்கட்டேன்னு உள்ளே போய் எல்லா டீட்டெயில்ஸையும் புக் பண்ணி, சீட்டு, டேட்டு, அது இது எல்லாத்தையுமே ஓகே பண்ணி கடைசியாக பேமெண்ட்டுக்கு வருவீங்க. ஆன்லைன் பேமெண்ட் தான் இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட்டில் உங்களுக்கே தெரியும், கார்டு நம்பர், மந்த் அதாவது மாதம், எக்ஸ்பயர் ஆகிற வருடம், பாஸ்வேர்டு, இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த கார்டு நம்பர் போடுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யாருக்கு நீங்கள் இந்த பணத்தை அனுப்ப போகிறீங்க அப்படின்றத உங்களுக்கு அந்த இடத்துல காட்டும். உதாரணத்துக்கு நீங்கள் ட்ராவல்ஸ் ஏ, இந்த ட்ராவல்ஸ் ஏயில் தான் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த ட்ராவல்ஸ் ஏயுடைய பேர் அங்கே இருக்கும் மேலே. நீங்கள் இந்த ட்ராவல்ஸ் ஏக்கு காசு கட்ட போகிறீங்க அப்படின்னு, இல்லை ட்ராவல்ஸ் பி, ட்ராவல்ஸ் சி அப்படின்னு அந்த உதாரணத்துக்கு அப்படி இருக்கும் பேர். இல்லை நீங்கள் இப்போ சாதாரண உதாரணத்துக்கு குவைட் ஏர்வைஸ், ஜசீரா ஏர்வைஸ் அப்படின்ற அந்த டைரக்ட் அவங்களுடைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய அதே பேர் வரும். ஜசீரா ஏர்வைஸ், குவைட் ஏர்வைஸ், எத்திஹாத் ஏர்வைஸ். இப்போ மற்ற ஃப்ளைட்டுகளை நான் மென்ஷன் பண்ணலை, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ மற்ற ஃப்ளைட்டுங்க எதுவுமே இல்லை. குவைட் ஏர்வைஸ், ஜசீரா ஏர்வைஸ் மட்டும் தான் குவைத்தில். அப்படி நீங்கள் பேமெண்ட்டை புக் பண்ணும்போது கடைசி நேரத்தில் நீங்கள் கார்டில் பே பண்ணும்போது நிச்சயமாக கவனிச்சுக்கோங்க, அந்த மேலே இருக்கிற பேர் யாரோடையது. நீங்கள் புக் பண்ண போகிற அந்த ட்ராவல் ஏஜென்ட், நீங்கள் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கக்கூடிய அந்த பேரோடு இருக்கக்கூடிய அதே ஓனருக்கு தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்களா அப்படின்னு. இல்லாத பட்சத்தில் என்னாகும், நீங்கள் வேறு யாருக்கோ பே பண்ண போகிறீங்க. அந்த பேர் வராமல் வேறு யாருடையாவது பேர் வந்துச்சுன்னா நீங்கள் பேமெண்ட்டை வேறு யாருக்கோ அனுப்ப போகிறீங்க.
ஹேக்கராக இருக்கலாம், ஃபேக்காக இருக்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாவீங்க. ஏர்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்து பாஸ்போர்ட்லாம் கொடுத்து செக் பண்ணிங்கன்னா அந்த டிக்கெட்டும் ஃபேக்கு, எல்லாமே ஃபேக் ஆகிடும். பணத்தையும் இழந்துருவீங்க. தயவு செய்து கவனம். சென்ட்ரல் பேங்க் இதை வார்னிங் பண்ணியிருக்கிறாங்க. அது சம்மந்தமான செய்தியும் கடைசியில் போடுறேன்னு பாருங்கள். مع ارتفاع معدلات السفر خلال موسم الصيف، يحذر بنك الكويت الوطني عملائه والجمهور من عمليات الاحتيال المرتبطة بمواقع السفر والحجز الإلكتروني المزيفة، في إطار دعمه المستمر لحملة التوعية المصرفية لنكن على دراية التي أطلقها بنك الكويت المركزي بالتعاون مع البنوك الكويتية واتحاد مصارف الكويت لنشر الثقافة المالية في المجتمع وتعزيز توعية العملاء من مختلف الشرائح. يأتي هذا التحذير في ظل تنامي أساليب الاحتيال الرقمي التي تستهدف المستخدمين عبر الإنترنت، لا سيما خلال فترات الذروة التي تشهد إقبالا كبيرا على حجوزات السفر. وأشار البنك أيضا إلى أن عمليات الاحتيال تبدأ عندما يقوم المستخدم بالدخول إلى هذه المواقع وإتمام عملية الدفع، حيث يطلب منه إدخال بيانات بطاقته البنكية أو معلوماته الشخصية. وشدد بنك الكويت الوطني على أهمية التحقق من مصداقية المواقع الإلكترونية قبل إجراء أي عملية حجز أو دفع، موضحا أن هناك عددا من المؤشرات التي قد تدل على أن الموقع غير موثوق، مثل وجود أخطاء إملائية في عنوان الموقع أو استخدام نطاقات مشابهة للمواقع الأصلية، إضافة إلى غياب بروتوكول الأمان أو ظهور صفحات غير مكتملة وروابط معطلة داخل الموقع.